இனி ஏசி சண்முகம் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, பச்சமுத்து இருக்கிறாரு, அவர் பேர் என்ன, பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கிறாரு, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே தாமரையில் தான் நிக்க போறாங்க. இவங்க எல்லாம் தாமரையில் நின்னாக்கா மறைமுகமாக எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 40 தொகுதிக்கு மேல் தாமரை கொடுத்திருக்கிறார். ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஆகட்டும், இந்த மாதிரிப்பட்ட கோவில் நகரங்களை பாஜக குறிவைத்ததுதான் உண்மை. அவர் அறிவித்துக்கிற வேட்பாளர்களை மாற்றமும் இருக்கலாம். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னேன், அதை தவிர்க்கிறதுக்காக தான் இவர் முதல் வேட்பாளர் பட்டியலை கொடுத்திருக்காரு. ஆதவ அர்ஜுனா பேசினாரு, அல்லி அர்ஜுனா பேசினாருன்னு. ஆதவ அர்ஜுனா முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர், திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு சபீர் சுலைமான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பா தேர்தல் காலம் நெருங்கி விட்டது. அதனால் பல்வேறு தலைகீழ் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட ஒரு வழியாக கூட்டணிகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு விட்டது. இதற்கிடையே முதற்கட்ட வேட்பாளர்களை அதிமுக அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட இடங்களிலேயே போட்டியிடுவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருமங்கலமா இருக்கட்டும், திருப்பங்குன்றமா இருக்கட்டும், மதுரை மேற்கா இருக்கட்டும், இப்படி பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள் அப்படி களமிறங்குகிறார்கள். அப்ப களத்தில் எதுவும் மாற்றம் இல்லையா? முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, களத்தில் மாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன 23 பேர்ல முக்கியமான 2 நபர்கள், அதுவும் சி.வி. சண்முகம் அவர்களும் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அவர்கள் தொகுதி மாறிதான் இருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில் களமிறங்கிறார், ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில் இறங்கிறார். ரெண்டு பேருமே கான்ட்ரோவர்சியல் பர்சன்ஸ். உண்மை சொல்ல போனா அதிமுக 2 பேருமே கான்ட்ரோவர்சியல் பர்சன்ஸ். இப்ப ரீசெண்டா கான்ட்ரோவர்சியலா பேசிட்டு இருந்தவங்க அவங்க களம் மாறிதான் இறங்கி இருக்கிறாங்க. அதிமுக பயத்துடன் தான் அவங்களை களம் மாத்தி இறக்கி இருக்குது. 23 பேர்ல எப்படியாவது 23 பேரும் ஜெயிச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கையில அதிமுக எப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை விட்டாங்களோ, அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல இப்போ வேட்பாளர்களையும் விட்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இதுல ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, எனக்கு கிடைத்த தகவல் படி பாஜக இந்த தொகுதிகளை எல்லாம் கேட்ட மாதிரி கேள்வி. இந்த அதுவும் முக்கியமான அமைச்சர்களுடைய முந்தைய தொகுதிகள் எல்லாம் அதிமுகவுடைய முந்தைய அமைச்சர்களின் தொகுதிகளை டிமாண்ட் பண்ணதாக கேள்வி. அதனாலதான் திரு எடப்பாடி அவர்கள் அவசரமாக இந்த இன்ஸ்டால்மெண்ட் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் என்பதும் நமக்கு வரும் செய்தி. அப்போ பாஜகவின் அழுத்தத்தில், பாஜக சொல்லும் விஷயத்தில் இன்னமும் எடப்பாடி சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டு என்பதுதான் உண்மை. அப்படிதான் பார்க்கணும். இதை வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கு. ஆனா திருப்பங்கூடம் ஒரு கான்ட்ரிபியூஷனான ஏரியாங்கிறது உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அங்கேயுமே கூட குறிப்பாக பழைய அமைச்சரை போட்டிடுறாரு இல்லையா? இல்ல, திருப்பரங்குன்றத்துல என்ன இருந்தாலும் இவங்க பாஜக வேட்பாளர்கள் எல்லா கோவில் நகரங்களையும் அவங்க குறி வச்சது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல பழனி ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஆகட்டும், இந்த மாதிரிப்பட்ட கோவில் நகரங்களை பாஜக குறிவைத்ததுதான் உண்மை. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னேன், அதை தவிர்க்கிறதுக்காக தான் இவர் முதல் வேட்பாளர் பட்டியலை கொடுத்திருக்காரு. இல்லைன்னா இந்த மாதிரி வேட்பாளர் பட்டியல் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் போட்டியிட போகும் 170 தொகுதி வேட்பாளர் கொடுத்திருக்கலாம். இப்ப முதல் வேட்பாளர்கள் கொடுக்கறதுக்கு காரணமே எடப்பாடி அவர்கள் அச்சம் கொண்டு, பாஜக எங்க இதெல்லாம் கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அச்சம் கொண்டுதான் முதல் வேட்பாளர் கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரிந்து சில சமயம் இப்போ அவர் அறிவித்துக்கிற வேட்பாளர்கள் மாற்றமும் இருக்கலாம். இதுல மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 20% வாக்கு சதவீதம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு பிஜேபி முன்னால பலமுறை சொல்லியிருக்காங்க. ஆனா அதான் கண்ட்ரோல் பண்ற விதமா 27 சீட்டு தான் உறுதிப்படுத்திருக்காரு எடப்பாடி. அப்ப கிட்டத்தட்ட பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்கல எடப்பாடி அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இல்ல, இதுல போன முறை பாஜகவுக்கு கொடுத்த இடங்களில் வெறும் 4 இடங்கள் மட்டுமே ஜெயித்த பாஜகவிற்கு இம்முறை எடப்பாடி அவர்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்கணும். உண்மை சொல்ல போனா போன முறை நீங்க 4 தான் ஜெயிச்சீங்க, அந்த 4 கூட வேணா இன்னொரு 4 போட்டு தரேன், 8 தொகுதி வச்சுக்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அப்படி சொல்லாம 27 தொகுதி கொடுத்திருக்கிறார். அதுல இருந்தே தெரியுது அவருடைய பயம். அதுதான் உண்மை. இல்ல, நீங்க தொடர்ந்து வைக்கிற விமர்சனம்னாக்க பிஜேபி தான் சீட்டு கூட பிரிச்சு கொடுக்கின்ற அளவுக்கு விமர்சனங்கள் போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கூட 28, காங்கிரஸ் கூட 28ன்னு திமுக முடிவுக்கு வருது. ஆனா பிஜேபிக்கு 27 தானே ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு சீட்டு திமுகவோட கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சூட்சம் இருக்கு.
உங்களுக்கு ஊடகவியலரா இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஜகவிற்கு அதிமுக 40 சீட்டு கொடுத்திருக்கு. எப்படி சொல்றீங்க? திமுகவில் காங்கிரசுக்கு 28 தொகுதி கொடுத்திருக்குன்னா காங்கிரஸ் கை சின்னத்தில் 28 தொகுதி தான் நிக்கும். வேற எங்க கை சின்னத்துல வேற யாரும் நிக்க மாட்டாங்க. எய்தர் வேற கட்சிக்காரங்க எல்லாம் அவங்களுடைய சின்னத்துல நிப்பாங்க, இல்லன்னா உதயசூரியன் நிப்பாங்க. யாரும் கை சின்னத்துல நிக்க போறது இல்ல. பட் ஏற்கனவே நேத்து வாசன் சொல்லிட்டாரு, நான் எனக்கு 5 தொகுதி கொடுத்திருக்காங்க, நான் 5 தொகுதி தாமரையில் நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இனி ஏசி சண்முகம் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, பச்சமுத்து இருக்கிறாரு, அவர் பேர் என்ன, பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கிறாரு, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே தாமரையில் தான் நிக்க போறாங்க. இவங்க எல்லாம் தாமரையில் நின்னாக்கா மறைமுகமாக எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 40 தொகுதிக்கு மேல் தாமரை கொடுத்திருக்கிறார். தாமரைக்கு கொடுத்த தொகுதி எல்லாம் பாஜகவை சேரும். உதாரணமாக நாளைக்கு தமாகவில் இருக்கக்கூடிய நபர்களோ இதர நபர்களோ ஜெயித்து விட்டு சட்டமன்றத்துக்குள், நான் சொல்றது உதாரணமாக, ஒரு 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 ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன் உள்ள வந்துட்டாங்கன்னா சமீபத்துல சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாத்துக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக போகும். அது இருமொழி கொள்கையா இருக்கலாம், நீட்டா இருக்கலாம், புதிய கல்வி திட்டமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. தமிழ்நாட்டின் மாநில சுயாட்சிக்கு எடப்பாடி அடித்திருக்கிற சாவுமணி. இதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். எடப்பாடி அவர்கள் பாஜகவுக்கு பல்லாக்கு தூக்குகிறார், அதை மறைமுகமாக செய்கிறார். இப்ப 28ன்னு சொல்லிட்டு 40 சீட்டுக்கு மேல தாமரை கொடுத்திருக்கிறார். இதுல என்ன கான்ட்ரவர்சினா, ஈரோடு தேர்தல்ல தாமரை சின்னத்தையோ மோடி படத்தையோ போடாமல் தேர்தல் களம் கண்ட அதிமுக இன்னைக்கு தாமரைய தமிழ்நாட்டுக்குள்ள 40 பேருக்கு மேல உள்ள விட்டுருக்கு. இது மாதிரி அதிமுக தனது முதல் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக தரப்பு கூட்டணியை மட்டும் உறுதிப்படுத்திருக்காங்க. இதுல இப்ப விமர்சனத்துக்குள்ள பகுதி என்னன்னா, ஐடியாலஜியாக உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இடதுசாரிகளுக்கு வழக்கமா கொடுத்த 5 சீட்டு 6 சீட்டுங்கிறத குறைச்சு 5 ஆகியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 ஆகியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஐடியாலஜியுமே இல்லாத பல்வேறு ஐடியாலஜி உள்ள கொள்கை உள்ள தலைவர்களால் விமர்சிக்கப்படுகிற தேமுதிகவுக்கு 10 என்பது நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல. அதாவது கொள்கை கூட்டணியாக கடந்த தேர்தல்களில் பயணம் செய்த திமுக கூட்டணியை நோக்கி ஒரு கட்சி வருது. தாங்கள் கொள்கை மாறி இவ்வளவு நாள் பயணித்திருந்தாலும் இனிமேல் அங்க பயணிக்க முடியாது. பாஜக இங்க வந்து கோலோச்சி விடக்கூடாது. அதிமுக பாஜகவிற்கு மறைமுகமாக இல்ல, வர வர நேரடியாகவே உதவி செய்கிறது. அதிமுக முழுமையான அழிவை நோக்கி செல்கிறது. தமிழ்நாட்டையும் அழிவு பாதைக்கு நோக்கி கொண்டு செல்கிறது. அங்க இருக்கிறதுனால இங்க வருது. நம்ம வீட்டுல வந்து ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். அதுல ஒரு 50 பேரை கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு வந்து பிரியாணி வச்சிருக்கோம் 50 பேருக்கு. திடீர்னு 10 பேர் வந்துடுறாங்க. திடீர்னு 10 பேர் வரும்போது அந்த 50 பேருடைய பிரியாணிய ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு யோசிப்போமா, அவசரமா அலங்கோலமா வேற மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு அவங்க கொடுப்போமா? இருக்கிற 50 பிரியாணிய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இதுதான் வழக்கம். இதுல வந்து அவங்க வந்து அப்படி இருந்தாங்களே, நம்ம வீட்டுல ஏற்கனவே 50 பேர் 40 பேர் இருக்குமே, புதுசா வரவங்களுக்கு எதுக்கு சாப்பாடு? புதுசா வரவங்க பாதி சாப்பாடு கொடுத்தா போதும், 5 சாப்பாடு அவங்க 10 பேர் சாப்பிட்டோம் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு, வரக்கூடிய விருந்தாளி சாதாரணமான ஆட்களாக இல்லை. இப்போது அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை சரிஞ்சிருந்தாலும், அவர்களுடைய செல்வாக்கு முன்பு போல இல்லாமல் இருந்தாலும், ஒரு காலத்தில் எதிர்கட்சி இருந்த தலைவர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு இதைத்தான் திரும்ப மிக தெளிவாக சொன்னார். அவர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு இது உண்டு. அதற்குண்டான மரியாதையை அதிமுக கொடுக்கவில்லை. பாயிண்ட் அதுதான். அதிமுக அவர்களை வரவழைத்து பிரியாணி தர வாங்கன்னு வரவழைத்து கஞ்சியை கூட கொடுக்காமல் விரட்டி விட்டது. ஆனா நாங்க அப்படி இல்லை, அவர்களை உரிமையோடு வர வைத்து உபசரித்து வைத்திருக்கிறோம். இதுதான் அதிமுக திமுக வித்தியாசம். யோசிக்கும் போது திமுகவுடைய இன்றைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் கூட கடுமையா விமர்சிச்ச நபர் தான் அவங்க மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்னு, இங்க வந்தவர்கள் அந்த 1 மாத காலகட்டத்துல பிஜேபியோ அதிமுக இவங்க எதிர்த்து என்ன கலங்கண்டு இருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, இவங்க கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன, அப்படி பார்த்தா கூட அமமுகவோட கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்க 11 சீட்டும் 12 சீட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் தானே. அவங்களுக்கு 10 சீட்டுங்கிறது
எந்த ஒரு அரசு விமர்சனமும் ஏற்றுக்கொள்ளலையே. நீங்க சொல்லக்கூடிய பிரியாணி உதாரணங்கிறது சாதாரண ஒரு நடைமுறை வழக்கத்தை சொல்றீங்க. ஆனா ஐடியாலஜியா கிரவுண்ட் போட்டா என்ன இருக்கு? இன்னைக்கு அவங்க என்ன ஓட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சார், தமிழ்நாடு முழுக்க 35,000க்கும் மேல பூத்துல ஏஜென்ட் வச்சிருக்கிற கட்சி சார் அது. வேற எந்த கட்சிக்கும் அது கிடையாது. இது நான் சொல்ற டேட்டா இல்ல, திமுக சொல்ற டேட்டா இல்ல, தேமுதிக சொல்ற டேட்டா இல்ல. பாஜகவோட கூட்டணியான எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற டேட்டா. சும்மா அவங்களுக்கு அது இல்ல இது இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் விஜய் மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் நான் வரேன்னு சொல்லிட்டு வரல. அவர் அவருடைய ரசிகர் மன்றமா இருக்கும் போதே பூத்த அளவுக்கு அவரே பயணம் பண்ணிருக்கிறார். உதாரணமா நான் கல்லூரியில படிக்கும் போது விஜயகாந்த் அவர்களை சின்ன சின்ன கிராமத்துல நான் பார்த்திருக்கேன். அப்ப அவர் கட்சியே உருவாக்கல. அப்ப ஒரு கட்சியே தொடங்காத சமயத்துல அவருடைய கட்சிக்காரங்களை ஒவ்வொரு கிராமத்துல போய் பார்த்த நிகழ்வை நானே பார்த்திருக்கேன். அப்போ அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இருந்த ஒரு கட்சி அது. இன்னைக்கும் அதாவது சில கட்சிகளுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்னா என்னன்னே தெரியாது. பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் கமிட்டி, பிஎல்சி என்னன்னே தெரியாது. பட் தேமுதிக அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. அப்ப யாரு வலிமையான கட்சி சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்போ நீங்க பேசலாம் 10 கொடுத்தீங்களே, ராஜ்யசபா கொடுத்தீங்களேன்னு. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அது உண்மை தெரியும். முக்கியமா போலிங் அன்னைக்கு நீங்க கண் கூட பாப்பீங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தார், அவர்களுக்கான அங்கீகாரத்தை ஏன் கொடுத்தார்? பூத் விஜய் ஏஜென்ட் எல்லாம் கூட உண்மையா இருக்கலாம். ஆனா இன்றைய காலத்துல பொருத்துமாங்கிற கேள்வி இருந்தாலும் கூட இந்த 10 சீட்டுங்கிறது டேட்டாவா கிரவுண்டா எப்படி எதிரொலிக்கும், அதாவது எலெக்ஷன்ல எப்படி எதிரொலிக்கும்? உங்களுடைய கணிப்பு என்ன? இந்த தேமுதிகவுடைய கூட்டணி அரவணைப்புங்கிறது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? எந்த அளவு எதிரொலிக்கும் இந்த விஷயங்கள் இல்ல சார். விஜயகாந்த் அவர்களுக்கு உரிய வாக்குகள் ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கு. இதை யாரும் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நீங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் போயிட்டு விஜயகாந்த் இருக்கக்கூடிய இது குறைந்தது 100-200 பேர் இருப்பாங்க. அத கன்சால்டேட் பண்றதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அந்த கன்சால்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தல். அந்த கன்சால்டேஷனை நோக்கி தான் டிஎம்கே அவங்கள இங்க கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் அது கன்சால்டேட் ஆனாங்கன்னா உண்மை சொல்ல போனா திமுக அவர்களை வலுப்பெற வைக்கவும் உதவி இருக்கிறது. அவர்களுக்கான முழுமையான அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அதுதான் உண்மை. இதை பார்த்துதான் மற்ற ஆட்களுக்கு பயமா இருக்கிறதா உண்மை. அது முக்கியமா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தேமுதிக இங்க வந்த பிறகு பயத்தில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக பாஜக கூடிய அந்த அவர்களுக்கான தொகுதியை அவ்வளவு சாதாரணமா விட்டு கொடுப்பார்களா? இப்ப ஓரளவுக்கு முதல் கட்ட பட்டியலை வெளியிட்டா கூட தொடர்ந்து இதுல இழுபறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த இரு கூட்டணிகள், அதாவது இரு துருவம் தானா? இதுல டிவிகேவோட ரோலை நம்ம மறுத்துற முடியுமா? டிவிகே ரோலை இங்க யாருமே மறுக்கவே இல்லை சார். டிவிகேக்கு இந்த எலெக்ஷன்ல ரோல் இருக்கும். இந்த எலெக்ஷன்ல இல்ல, எல்லா எலெக்ஷன்லயுமே திமுக அதிமுக அல்லாத ஒரு சில பேருக்கு ரோல் இருந்தது நிதர்சனம். அந்த ரோல்ல வந்தவர் தான் விஜயகாந்த், அந்த ரோலோட வந்தவர் தான் கமலஹாசன், அந்த ரோல்ல வந்தவர் தான் சீமான், அந்த ரோலோட வந்தவர் தான் மூப்பனார் அவர்கள், அந்த ரோல்ல வந்தவர் தான் ஜி.கே. வாசன். இந்த ரோல் எல்லா எலெக்ஷன்லுமே யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். இந்த தடவை அந்த ஏரியாவை 2 பேர் பிரிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு சீமான், இன்னொன்னு விஜய். இதுல ரொம்ப அடிபட போறது சீமான் தான் பாவம். அதை எப்படி சொல்றீங்க? ஏன்னா நாங்க என்ன காலம் முழுக்க கத்திக்கிட்டு இருப்பேன். நேற்று கூட பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு, நான் காலம் முழுக்க கூட கத்திக்கிட்டு இருப்பேன், ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நான் தான் முருகனுடைய வாரிசு மாதிரி பேச வர்றாரு இல்லையா? அவர் முழுக்க விஜய் எனக்கு ஒரு எதிரி இல்லை, விஜய் எல்லாம் போற போட்டுலாம் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுற மாதிரி சொல்றாரு. இவரு காலம் ஃபுல்லா கத்திட்டே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. பாவம் அவங்க தம்பிங்க தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவரு கத்திக்கிட்டே தான் இருக்க போறாருங்கிறது அவங்க தம்பிங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவரு கத்திக்கிட்டே இருக்க போறாரு, அவங்க சுத்திக்கிட்டே இருக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இந்த தடவை விஜய் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைக்க போறாரு. அவங்க வாங்கியிருந்த 8% பாதி ஆக்க போறாரு. அதுக்கப்புறம் தம்பிங்க பாவம் இன்னும் கத்த போறாங்க, இன்னும் சுத்த போறாங்க. பேசியிருக்காரு, அதாவது பிஜேபியை உண்மையிலே எதிர்க்கக்கூடிய வல்லமையும் திடாகரத்தமும் யாருக்குன்னா பிஜேபி எதிர்ப்பதற்கு விஜய் விட்டா வேற ஆள் இல்ல, இன்னொன்னு அவர் களத்துக்கு வந்தாருனாக்க எல்லாருமே தெரிச்சு ஓடிடுவீங்கன்னு இப்ப பேசியிருக்காரு இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
அவரு களத்துக்கும் வரல, யாரும் தெரிச்சு ஓடவும் இல்ல. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா நான் அங்கேயேதான் இருப்பேன்னாரு. பார்த்தா யாருக்கும் வளகாப்பு விஷயம் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அவருடைய விஷயமே அவருதான். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்யாணம், அதுவும் டாப் லெவல் இருக்கக்கூடிய ஆட்களுடைய கல்யாணம், வளகாப்பு, ஃபங்க்ஷனு, பெட்ராத்தல் இதெல்லாம் தான் அவருக்கு தெரியும். கட்சிக்காரன் நேத்து ஒருத்தன் அவருடைய இதுக்கு வண்டியில போய் விழுந்து இறந்து ஹாஸ்பிட்டல் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இறந்து போனான். அத பத்தி ஆதவ அர்ஜுனா பேசினாரா? விஜய் பேசினாரா? ஒண்ணு இல்லைனாலும் அந்த கட்சி சார்பா ஒரு இரங்கல் வந்துதா? விஜய் சார்பா இரங்கல் வந்துதா? அந்த கட்சியுடைய கொடி அறக்கம்பத்திலேயாவது பறக்க விடப்பட்டதா? இது எதுவுமே இல்லாத ஒரு கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய அபத்தம், தமிழ்நாட்டுக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம். இதுல ஆதவ அர்ஜுனா பேசினாரு, அல்லி அர்ஜுனா பேசினாருன்னு. ஆதவ அர்ஜுனா முதல்ல யாருங்க? அவர் யார்? அவரு அப்படி கடந்து போக முடியுமா என்ன? கடந்துதான் போவேன். அவர் யார்? அவர் இந்த தடவை எலெக்ஷன்ல நின்னு அவர் டெபாசிட் வாங்கிட்டாருன்னா அவர் பேசட்டும். வில்லிவாக்கம் தைரியம் அடிக்கிறாங்களே, அதுவும் ஒரு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க சென்னைங்கிறது முழுக்க திமுக கோட்டைங்கிறத கடந்த காலம் வரலாறு முழுக்க அறிகிறோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட ஆண்டி பெட்டி தேனி இப்படி ஓடிய நாள் வரலாறு உண்டு. ஆனால் இவர் வந்து சென்னையில நிக்கிறாருன்னு சொன்னா, அப்ப சென்னை என்றாலே படித்தவர்கள் கூட்டம் இருக்குன்னு அர்த்தம். அங்கேயும் நிக்கிறாருன்னா அப்ப என்ன தைரியத்தில் நிக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சார் அவர் எந்த தைரியத்துல வேணா நிக்கட்டும் சார். சென்னை வந்து அப்போ இல்ல, எப்பவுமே அது திமுக கோட்டை தான். அப்போன்னு சொன்னீங்க, நீங்க இது அந்த மாதிரி பேசுனீங்க. எப்பவுமே திமுக கோட்டை தான். ஆதவ அர்ஜுனா நிக்கணும், விஜய் நிக்கணும், உசி ஆனந்த் நிக்கணும், ராஜ்மோகன் நிக்கணும், நின்னு டெபாசிட் இல்லாம ஓடணும். இதுதான் நடக்க போகுது. அவங்க எலெக்ஷன் என்னமோ வீடியோ கேம் நினைச்சிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவங்களுடைய சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஷோ நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கதை இல்ல. இங்க கேமே வேற, இந்த ஆட்டமே வேற. அவங்களுக்கு எதுவுமே புரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனோட எல்லாம் புரியும். அந்த சவாசம் விட்டு பதில் சொல்லிக்கிறீங்க. உங்களுடைய பதில்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழலை அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கிறோம். நன்றி.